இன்றைய அனுதின தியானம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே. அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசா சோந்தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 2 நாளாகமம் 20 1 முதல் 3 வரை. யூதாவின் 4ஆம் ராஜா யோசபாத். அவன் பாகால்களை தேடாமல் தேவனாகிய கர்த்தரை தேடினபடியால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். ஆனால் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடே சம்பந்தம் கலந்திருந்தான். ஆனால் பின்னர் மனம் திரும்பினான். யோசபாத் தன்னுடைய இக்கட்டான நேரங்களில் கர்த்தரை தேடின மனிதன். ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக ஏராளமான மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் அவர்களுக்கு பயந்தான். அப்பொழுது தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் அவன் கர்த்தரை தேடினான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் வழியே கடந்து செல்கிறோம். சில நேரங்களில் நம்மால் தாங்க முடியாத பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் உடனே கர்த்தரை தேடுகிறோமா? நாம் முதலில் நம்மால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடிகிறதா என்று முயற்சி செய்கிறோம். அப்படி முடியவில்லை என்றால் கடைசியாக கர்த்தரை தேடுகிறோம். இங்கு யோசபாத் முதலில் கர்த்தரை தேடினான். அப்பொழுது கர்த்தர் எகாசியேல் மூலம் பேசி, கர்த்தர் அவர்களுக்கு இந்த யுத்தத்தை செய்வேன் என்றார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். 2 நாளாகமம் 20:17. இங்கு யோசபாத் கர்த்தரை தேடின போது அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நீங்களும் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. சங்கீதம் 27:8. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.